என்னடா இது 5 கால் இருக்கு? இது கால் இல்ல, தும்பிக்கை. அது கூட பெருசா இருக்குடா. ஆசீர்வாதம் பண்ண. யோ வாயா, யானை ஆசீர்வாதம் பண்ணா புள்ளியாரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி வா. நாம இங்க தான் கும்பிட்டுக்கிறோம். அண்ணா வணக்கம், நான் தான் பாலு. ஐயோ சுத்த பயந்தா கோலியா இருக்கியே, பக்கத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பயமா? எனக்கா? நமக்கு கராட்டே எல்லாம் தெரியுமா? அப்ப கிட்ட வாயேன். அது தெரியாது. போய் கூட்டிட்டு வா. வாயா, இந்த காசு பிடி. என்னது? காசா? கையில கொடு. இத புடி. ஏன் கையில இல்ல, அது கையில. இங்க கை இருக்கு. இதான் யா கையே. நீயே கொடுத்துட. இப்படி போக மாட்டா, இரு வரேன். ஒண்ணு செய்யாதியா? ஒண்ணு செய்யாதியா, பயப்படாத. காசு குடியா? ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏன்பா ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்கேன், இந்த பயம் பயப்படுறிய? தைரியம் உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கணும். ஹாய். அடட, ஏன் இப்படி அழைச்சிருக்கு யானை? ஏப்பா, இதை விட ஒரு கம்பீரமான யானை வாக்கூடாதா? இது குட்டி யானமா, குழந்தை மாதிரி. இனி பெருசாயிடும். பெருசாயிடுமா? ராமையா 200 ரூபாய் கொடு. கணேசா வாங்குடா, வாங்குடா, ஐயா கிட்ட வாங்கு. இரு. அம்மாட்டம் அப்படி. அழகு, இந்த யானை என்ன மாதிரி? எப்படியா? மூளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யார் நல்லவங்க கெட்டவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன மேன், கிண்டலா? ஆமா. நீ ஏமா கோச்சிக்கிற? அவரு பொதுவா தானே சொன்னாரு. இது பாரியா, இப்போ இந்த யானையை ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல, எங்க அம்மா குணம் உனக்கு தெரியும், ஜாக்கிரதை. கணேசா, நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பண்றா அங்கடா. கரெக்ட் நடக்கணும். என்ன பண்ணாலும் பண்ணாதேமா, கில்லாடிமா நீ. அம்மா, இத வச்சுதாமா நான் பொழப்பு நடத்துறேன். நான் புள்ள குட்டிக்காரன். ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனா தயவு செய்து யானைய மட்டும் விலையை கேட்காதீங்க. அது எப்படி டேடி முடியும்? அத்தனை பேருக்கு முன்னால இந்த யானையை அவமானப்படுத்துச்சு. இத பாரியா, இந்த லாரி, வேனு, காரு, ஸ்கூட்டர் எல்லாம் ஏன் இங்க நிக்க தெரியுமா? என் பொண்ணு கார்ல போனப்ப அவளை மதிக்காம இதெல்லாம் முந்திட்டு போச்சு. உடனே அங்கேயே விலை கொடுத்து வாங்கி இங்க நிறுத்திட்டேன். இதையெல்லாம் வாங்கி இருக்கும் போது இதை விட்டுருவனாயா? ஐயா, இத வச்சுத்தாயா நான் பொழப்பே நடத்துறேன். இத பாரியா, சொன்னதையே சொல்லிட்டு இருந்த கொண்டே போட்டுருவேன். விலை என்ன சொல்லு? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. சரி, 10 15 வாங்கிக்க. அது யானைக்கு மட்டும் இல்ல, உனக்கு சேர்த்துதான். அது மட்டும் இல்ல டேடி, இவன் வளர்த்த யானையை அவமானப்படுத்துறதுனால இவனுக்கும் இவன் யானைக்கும் 3 வேளை சோறு போடக்கூடாது. ஒரு வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம. ஏய், கவனமா எழுதிக்கடா. ஞாபகம் இருக்குங்க. எது? யானைக்கும் யானைக்காரனுக்கும் ஒரு வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம. வெரி குட்.